ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு ரொம்ப எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். முத்து மீனாவும் மனோஜ் ரோகிணி பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. திருந்தாத விஜயா மீனா மேலே கோவப்படுறாங்க. அதை பார்க்குற அண்ணா மேலே ரொம்ப கோவத்தோடு பார்க்குறாரு. இப்போ எல்லாரும் ஆஸ்பத்திரி வந்து மனோஜ் ரோகிணியை பார்ப்பாங்க, ரொம்ப கவலைப்படுவாங்க. அதே நேரத்தில் ரோகிணி சம்மந்தமாக இருக்க உண்மை முத்து மீனாவுக்கு தெரியும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அது சம்மந்தமாகவும் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ஒரு ப்ரோமோவும் காட்டியிருக்காங்க. இப்போ அண்ணாமலையோட ஃப்ரெண்டு அந்த பரசு இருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் நடக்கிற கல்யாணத்துக்கு சாமான்கள்லாம் வாங்குற விஷயமா அந்த மலேசியா மாமா கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. அதை லவுட் ஸ்பீக்கர்லேயும் போட்டு விட்றாங்க. அதை கேட்குற முத்து மீனாவுக்கு அந்த குரல் வந்து சந்தேகம் வருது. அதோடு பார்த்தோம் அப்படின்னா ரோகிணியும் பேசுகிறாங்க. இப்போ இந்த குரலையும் கேட்டதுக்கப்புறம் இப்போ முத்து மீனாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். ஆனாலும் பார்த்தா இப்போ மனோஜ் இருக்க நிலமையில் ரோகிணி எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்க மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் உண்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கண்டுபிடிப்பாங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஸ்டோரி வந்து ரொம்பவுமே எமோஷனலாக கொண்டு போயிட்டு இருப்பாங்க. கடந்த ஒரு சில வாரமாக பார்த்தோம்னா சிறகடிக்க ஆசை சீரியலோட கதை வந்து கொஞ்சம் குழப்பமாகவும் கொஞ்சம் போரிங்காகவும் போய்கிட்டு இருந்தது. நிறைய பேர் வந்து அது சம்மந்தமாகவும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுமே அது சம்மந்தமாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சுவாரஸ்யமான கதையை இந்த மாதிரி கொண்டு போகிறாங்களே அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ மறுபடியும் அந்த சுவாரஸ்யத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதை ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்தோம். என்ன தான் உண்மை தெரிஞ்சாலும் அந்த விஷயத்தை இவங்க சொல்ல மாட்டாங்க, வீட்டுக்குள்ளார பெரிய குழப்பத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்த மாட்டாங்கன்னு. அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது இப்போ மனோஜுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது ரோகிணி எப்படி நடந்துக்கிறாங்க, உண்மையிலுமே இவங்க ஏமாத்துக்காரங்களா இல்லை சரியானவங்களா அப்படிங்கிற மாதிரி முத்து மீனா தெரிஞ்சுக்கிட்டு அந்த உண்மையை வெளியில் சொல்லாமல் அவங்கள திருத்தி இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதனால் இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரோகிணி சம்மந்தமாக இருக்கக்கூடிய உண்மையை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை திருடிட்டு போனாங்கல்ல அவங்களையும் பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த ஏரியாவில் தான் இருக்காங்க அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ சீதா அந்த அருண் போலீஸ் இந்த பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனையை வந்து பெருசாக காட்டி கதையை அடுத்தடுத்து நமக்கு நிறைய சுவாரஸ்யத்தோடு கொண்டு போகிறாங்க. இந்த கதையை தான் ஏற்கனவே நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரே விஷயத்தை வந்து அப்படியே ஏமாற்றி கொண்டு போய்கிட்டு இருந்தால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப போரிங்காக தான் இருந்துகிட்டு இருக்கும். ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்கிற கதையை ரொம்ப யதார்த்தமாகவும் அந்த விஷயத்தை ஒரு சுவாரஸ்யமாகவும் காட்டினாலும் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ரோகிணி எல்லா தப்பையும் பண்ணுவாங்க, ஆனால் தப்பிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இப்போ பார்த்தா இப்படி ஒரு நிலைமை. ஆனால் இந்த நிலைமையில் ரோகிணி எப்படி நடந்துக்கிறாங்க, அந்த உண்மையாக தான் நடந்துக்கிறாங்களா, அந்த பாசத்தோடு நடந்துக்கிறாங்களா, இல்லை இந்த இடத்துலையும் அவங்க செல்ஃபிஷாக நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இப்படி ஒரு ட்ராக்கை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அடுத்தடுத்து இதே மாதிரி சுவாரஸ்யமாக கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக ஏற்கனவே சிறகடிக்க ஆசை சீரியல் எப்படி எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு கதையாக இருந்துச்சோ அதே மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கதையை கொண்டு போக முடியும். ஆனால் இடையில ஏதாவது சொதப்புறாங்களா இல்லை என்ன ஏதுங்கிறத தொடர்ந்து இது சம்மந்தமாக நம்ம பேசலாம். இது நீங்கள் தொடர்ந்து ஆதரவும் கொடுங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.